கன்னி ராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிற சனிங்க. 7ஆம் இடம்ங்கிறது திருமண ஸ்தானத்த பத்தி பேசக்கூடிய இடம், பார்ட்னர்ஷிப்ப பத்தி பேசக்கூடிய இடம், முதுகு தண்டுவடத்த பத்தி பேசக்கூடிய இடங்க. கடந்த மார்ச் 2025ல இங்க வந்து சனி உட்கார்ந்தாலும் உட்கார்ந்தாருங்க. இந்த இடமெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. நிறைய கணவன் மனைவிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு, ஒரே வீட்ல இருந்தாலும் யாரோ மாதிரியே வீட்ல வாழறது, ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்காமயே இருக்கிறது, முதுகு தண்டுவடத்தில பிரச்சனை, டிவோர்ஸ் வரைக்கும் பேச்சுவார்த்தைலாம் நடைபெற ஆரம்பிக்கிறது. இது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு. பிஸ்னஸில பார்ட்னர்ஷிப்குள்ள எக்கச்சக்க பிரச்சனைகள், பார்ட்னர்ஷிப்பே வேண்டாம் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நீங்க மூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. நம்பிக்கை துரோகத்த நெறையா ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. யார் யாரெல்லாம் ஏமாத்தக்கூடிய நண்பர்கள், இத்தன நாள் யார் யாரெல்லாம் நம்பி நீங்க உட்கார்ந்திருந்தீங்களோ, அவங்க எல்லாருமே உங்கள வந்து வச்சு செஞ்சு விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இந்த லாஸ்ட் ஒரு வருஷமா நீங்க எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்ப இந்த சூழ்நிலையில 138 நாட்கள் மட்டும் சனி பகவான் வக்ரமாறாருங்க. அதுவும் உச்சம் பெற்ற குருவோட 9ஆம் பார்வையில ஆவுறாருங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸ் பாயிண்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம்ங்க. அங்க உட்கார்ந்திருக்க சனி பகவான் எங்க பார்க்குறாருன்னா, உங்களோட 9ஆம் இடத்த பார்க்குறாருங்க. நேரா உங்க ராசியையே பார்க்குறாரு. உங்க 4ஆம் இடத்த பார்க்குறாருங்க. 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம்ங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிரீடம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, அதே மாரி அ இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போறதுங்க. படிப்பு சம்மந்தப்பட்டு அதுவும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஹையர் ஸ்டடீஸ் படிப்ப பத்தி பேசக்கூடிய இடம். ட்ராவல் பண்றத பத்தி பேசக்கூடிய இடம்ங்க. அப்பா பத்தி பேசக்கூடிய இந்த இடத்தெல்லாம் சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, கண்டிப்பா இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள குடுக்காம இருக்கவே மாட்டாருங்க. அப்பாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போறது, ஹையர் ஸ்டடீஸ்ல ஸ்டக் ஆயி நிக்கிறது, வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாமே ஸ்டக் ஆயி நிக்கிறது, கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கெட்டு போறது, கிடைக்க வேண்டிய பதவிகள் உங்க கையிலேருந்து தட்டி பறிக்கப்படுறது, இது எல்லாமே நடந்திருக்குங்க. நேர உங்க ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வையா பார்க்குறாருங்க. அப்ப என்ன ஆகும்னா, மென்டல் ப்ரெஷர் ஹை ஆயிடுங்க. உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனை எதுவுமே வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியாதுங்க. ஒரு மனக்குழப்பத்த எப்பயுமே குடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. எப்பயுமே ஒரு 1000 விஷயம் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். மண்டையே வெடிச்சிற லெவலுக்கு இருக்கும். நெறையா பேருக்கு வந்து ஒத்த தலைவலி வருது. 24 மணி நேரம் தலையில ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாரியே, ஒரு பாரம் இருக்கிற மாரியே ஃபீல் பண்றது, இது எல்லாமே இருக்குங்க. நெறைய பேருக்கு முகம் கருத்திருக்கலாம், முகம் வாடி இருக்கலாம், அ ஒரு மாரி டயர்டா ஃபீல் பண்ணலாம். உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் ஃபுல்லா டவுன் ஆயிருக்கலாம். இதெல்லாம் இருக்கிறாங்க. அதே மாரி நேரா உங்களுடைய 4ஆம் இடத்த பார்க்குறாருங்க. 4ஆம் இடம்ங்கிறது வீடு, வாகனம், வண்டி, அம்மா சம்மந்தப்பட்ட விஷயம்ங்க. நிறைய கன்னி ராசிக்காரர்களுக்கு அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போறது, அம்மாவுக்காக செலவு பண்றது, அம்மாவோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வீட ரெனோவேட் பண்றது, வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையாகுது, வண்டி செலவு வைக்கிறது, இது எல்லாமே நடந்துட்டுருக்குங்க. இந்த 138 நாள் குருவோட பார்வையில சனி பகவான் வக்கரம் ஆறதுனால, கண்டிப்பா உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஸ்டக் ஆயிட்டு இருந்தவங்களுக்கு படிப்புக்கான மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ரெகக்னிசேஷன் உங்களுக்கு பண்ண ஆரம்பிப்பாங்க. தந்தையோட அந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். அப்பாவோட உடல்நிலையில முன்னேற்றம் வருங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்பாவ பார்த்துக்கொள்ள வேண்டியது முக்கியமான விஷயம்ங்க. உங்களோட எண்ணம், செயல், சிந்தனை எல்லாம் ஃப்ளோ கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு கான்ஃபிடென்ட் பில்டப் ஆக ஆரம்பிக்கும். தெளிவான சிந்தனை கிடைக்க ஆரம்பிக்கும். இத்தன நாளா குழம்பிக்கிட்டு இருந்த குழப்பமெல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்குங்க. அம்மாவோட உடல்நிலையில ஒரு சின்ன பாசிட்டிவான மூவ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள்ல பிரச்சனைகள் எல்லாமே குறையலாம். அம்மாவோட உடல் ரீதியான பிரச்சனைகள்ல முன்னேற்றம் வரலாங்க. வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட ஏதாவது தடைகள் இருந்தா, அதெல்லாம் இந்த பீரியட்ல நிவர்த்தி ஆகும். புது வீடு வாங்குறது, புது வீட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றது, வீடுல இருக்க ரெனோவேஷன்லாம் உங்களுக்கு ஃப்ளோல வருது. டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா கிளியர் ஆகுது. அதெல்லாம் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த 138 நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி பிசினஸ் பார்ட்னர்ஷிப்புள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் அதிகரிக்குங்க. இந்த பீரியட கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, பிரிஞ்சு போன கணவன் மனைவிய ரீஜாயின் பண்றதுக்கான, ரீயூனியன் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸா இருக்குங்க. இந்த பீரியட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி நெறைய விட்டுப்போன உறவுகள் எல்லாம் திரும்ப வரதுக்கான, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முதுகு தண்டுவடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தா குறையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க. அதே மாரி நெறைய பேருக்கு 7ல உட்கார்ந்திருக்க சனி பகவான் திருமண தடைகள குடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க. இப்ப இந்த வக்கர நிவர்த்தி பீரியட்ல சாரி இப்ப இந்த வக்கர பெயர்ச்சி பீரியட்ல உங்களுக்கு திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. கரெக்ட்டா குரு பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பீரியட யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஜாதக கட்டத்துல அதுக்கான அமைப்பு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா செட் ஆறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. நீங்க போக வேண்டிய கோவில் இந்த பெ சனி வக்கரத்த நீங்க இந்த சனி வக்கரத்த நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க போக வேண்டிய கோவில் திருமணஞ்சேரின்னு ஒரு கோவில் இருக்குங்க. அந்த கோயில்ல இருக்கிற சிவபெருமானுக்கு திருமண தடை நீங்கிறதுக்கும், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள் நல்லா ஸ்ட்ராங் ஆறதுக்கும் சங்கல்பம் பண்ணிக்கோங்க.
திருமணம் ஆகறதுக்கான செலவுக்கு யாராவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு மாங்கல்யம் வாங்கி குடுக்கறதோ, உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவிய வந்து கண்டிப்பா இந்த பிறையில நீங்க வந்து பண்ணுங்க. முடிஞ்சா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா போயிட்டு அந்த கோயில்ல ஒரு எல் தீபம் மட்டும் போட முயற்சி பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுக்கு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா மாத்தி குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவ்வளோ தூரம்லாம் உங்களால போக முடியலனாலும், லோக்கல்ல இருக்கக்கூடிய பழங்கால ஒரு சிவன் கோயில்ல போய் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் தீபம் போடுறது, பக்கத்தில இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு அதுவும் பழங்கால கோயிலா இருந்தா உத்தமம்ங்க. அந்த கோயில்ல போய் ஆஞ்சநேயருக்கு வெத்தல மாலை சாத்துறது. அ அரச மரத்துக்கு கீழ இருக்கக்கூடிய விநாயகரா இருக்கணும். ஆற்றங்கரை ஓரம் இருந்தா சிறப்புங்க. அந்த விநாயகருக்கு ஆத்மார்த்தமா அருகம்புல் வச்சு வணங்குறது. இதெல்லாம் சனிக்கிழமை பண்ணிட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த பீரியட் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மூவா மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. யூஸ் பண்ணிக்கோங்க.